மனித உடம்பும் மாட்டு வண்டியும் ஒன்று. மனித உடம்பும் மாட்டு வண்டியும் ஒன்று, வேற ஒன்றும் வெறி வித்தியாசமே பெருசாக இல்லை. மாட்டு வண்டியை பாருங்கள், மாட்டுக்கு அறிவு இருக்குது, அது 5 அறிவு ஜீவன். மாட்டு வண்டிக்கு அறிவில்லை, அது ஜட பொருள். ஆனாலும் அறிவுள்ள மாடு தானாக போய் வண்டியில் சேராது, அறிவில்லாத வண்டி தானாக வந்து மாட்டோட சேராது. மாட்டு வண்டியினுடைய உரிமையாளர் என்ற உடையவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் மாட்டு வண்டியை பூட்டணும், அவர் தான் ஓட்டணும், எப்போ பூட்டணும், எங்கே ஓட்டணும், எவ்வளோ தூரம் ஓட்டணும், எப்போ கொண்டு போய் மாட்டு வண்டியை அவுக்கணுங்கிற முடிவு அவர் கையில் இருக்குது. அதுபோல என் அன்பிற்கினிய பெரியோர்களே, அன்பான தாய்மார்களே, நல்லா சிந்தித்து பாருங்கள். அறிவில்லாத இந்த உடம்பு, அறிவில்லாத இந்த உடம்புக்கு அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா. அவனுக்கு தான் தெரியும் எவ்வளோ தூரம் ஓட்டணும், எங்கே ஓட்டணும், எப்போ அவுக்கணும்னு. அதுக்கிடையில் நம்மளால் எதுவும் முடியாது என்பதை உணருங்கள். எல்லாம் அவன் செயல், அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து. எல்லார் கன்ஸ்ட்ரக்ஷன்